بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد إن الدين عند الله الإسلام. وقال نبينا محمد صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله أو كما قال عليه الصلاة والسلام. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்ம அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எதெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹோடு பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தொழுகையின் மூலமாக, துஆவின் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் உலகத்தில் மற்ற சமயங்களில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். கடவுளை வணங்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற போது இவர்கள்தான் இங்கு சென்று வணங்க வேண்டும், இவர்கள்தான் இங்கு சென்று வணங்க வேண்டும் என்ற சில வரைமுறைகளை மற்ற சமயங்களிலே, மதங்களிலே பார்க்க முடிகிறது. நம்முடைய இஸ்லாத்தை பொறுத்தளவில் அப்படி கிடையாது. சாதாரண ஒரு அடிமையாக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு அரசராக ஒரு மன்னராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்திலே எல்லா நேரங்களிலேயும் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இது எந்த ஒரு சமயத்திலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால் என்ன நன்மை இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் மனநல மருத்துவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். உங்களுக்கு மனதிலே பாரம் இருந்தால், கவலை இருந்தால், மன அழுத்தம் இருந்தால் அதை யாரிடத்திலாவது சொல்லி வெளிப்படுத்தி விடுங்கள், மனதுக்குள்ளே வைத்து கொள்ளாதீர்கள். அது இன்னும் உங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பல்வேறு விதமான சிரமங்களை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். உலகத்திலே யாரிடத்திலேயாவது ஏதாவது சொல்கிற போது அந்த ரகசியத்தை அவர் இன்னொரு இடத்திலே சொல்லிவிடக்கூடிய பழக்கமெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவரை நம்பித்தானே இந்த செய்தியை சொன்னோம், இந்த விஷயத்தை சொன்னோம், 4 பேருக்கு சொல்லிவிட்டாரே என்று பின்னால் வருத்தப்படக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது.
நமக்கு என்னென்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் அப்படியே கொட்டி தீர்த்து விடலாம். அல்லாஹ் அனுதினம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ் தான். ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் கூட ஞாபகப்படுத்தினேன், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். தஹஜ்ஜுத் தொழுகை, அதிகாலை நேரம் தூங்கி எழுந்து இரவினுடைய 3வது பகுதியில் ஒரு 3 மணி என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த நேரத்தில் எழுந்து தொழுது 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ 6 ரக்காத்தோ 8 ரக்காத்தான் கடைசி. இந்த 4, 8, 2 என்ற தொழுகை நமக்கு முடியுமா? அந்த தொழுகையை தொழுது விட்டு அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே கொட்டி தீர்த்து விடலாம். மனது அப்படியே இலகுவாகி ரொம்ப மென்மையாகி எல்லா பாரங்களும் குறைந்து போகும். என்றாவது நாம் செய்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரை, இந்த ஜும்மாவுடைய பயானுடைய நோக்கமும் கூட. அல்லாஹ்வோடு பேசுவதற்கு அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறான். இந்த ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகு, சுன்னத் தொழுகைக்கு பிறகு தனிப்பட்ட முறையிலே இன்ன பிற நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறோம். தாராளமாக கேட்கலாம், எந்த சந்தேகம் கிடையாது. என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னிடத்திலே கேளுங்கள். ஃபஸ்அலுமு, என்னிடத்திலே கேளுங்கள். வாழ்த்தைத்து, உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள். அல்லாஹ் வரையறை வைக்கவில்லை, இதை மட்டும்தான் கேட்கணும், இதை கேட்கக்கூடாது, இதை தான் உங்களுக்கு கொடுப்பேன், இதை கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் அங்கே சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை நமக்கு சொல்லித் தரவில்லை. என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறேன், ரிஸ்க் கேட்டால் ரிஸ்க் கொடுக்கிறேன், ஆரோக்கியத்தை கேட்டால், ஆரோக்கியம் என்பது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. அது குறித்து ஜும்மா உரைகளிலே ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். ஈமானுக்கு பிறகு, இஸ்லாத்துக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியங்களிலே ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை விட சிறந்தது எதுவுமே கிடையாது. ஆரோக்கியத்தை கேட்கிறீர்களா? உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன். அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான், நாம் பேசுவதற்கு தயங்குகிறோம். நம்மால் பேசுவதற்கு அந்த நேரங்காலங்களை ஒதுக்க முடியவில்லை. ஒரு நாள் ஒதுக்கி தஹஜ்ஜுடைய நேரத்தில் 2 ரக்காத்து 4 ரக்காத்து 6 ரக்காத்து 8 ரக்காத்து தொழுது விட்டு உங்கள் மனதில் என்னென்ன குமுறல்கள், என்னென்ன கவலைகள், என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் முன்வைத்து, அல்லாஹ் உன்னுடைய தூதர், உன்னுடைய ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நேரத்தில் 7வது வானத்திலிருந்து 1வது வானத்திலே வந்து என்னிடத்திலே கேளுங்கள் கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேட்டால் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ரிஸ்க் கேட்டால் ரிஸ்கை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன கேட்டாலும் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். உன்னிடத்தில் எல்லாவற்றையும் கேட்கிறேன், உன்னை தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படி கேட்டு பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க தயாராக இருக்கிறான். சில நபிமொழி தொகுப்புகளில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனிடத்திலே பேசுவான். பேசக்கூடிய சமயத்தில் உடல் உறுப்புகள், நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கிறது பாருங்கள், அதுவெல்லாம் பேச ஆரம்பித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமை விட்டும் எல்லா முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் பாதுகாப்பானார். நம்முடைய உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் மறுமையில் சாட்சி சொல்லும். அதான் அந்த ஹதீஸுடைய நோக்கம். இன்னைக்கு உலகத்தில் நானும் சரி, நீங்களும் சரி, யாரும் சரி, என்ன தவறு செஞ்சாலும் சரி, என்ன குற்றம் செஞ்சாலும், என்ன பாவம் செஞ்சாலும் சரி, அதை தட்டி கழிப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு, இல்லை என்று சொல்வதற்கு 1000 வழிகள், 1000 சூழ்நிலைகள், 1000 சந்தர்ப்பங்களை ஏற்படுத்த முடியும். செய்கிறோம், செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நான்லாம் அப்படி செய்யலையா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் இதுக்கு எப்பவுமே நினைத்ததே கிடையாது, என்ன ஆதாரம் இருக்குது, என்ன என்று நாம் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிறோம். உலகத்தில் அது சாத்தியம், அது நடக்க முடியும். அல்லாட்ட அது முடியாது. அப்போ அல்லாஹ் தான் அந்த மனிதனிடத்தில் பேசுவான்.
உலகத்தில் இந்தென்ன பாவங்கள்லாம் செஞ்சிய, என்னென்ன குற்றங்கள்லாம் செஞ்சிய, நான் செய்யலை. நம்ம சொல்கிறோம் பாருங்கள், உலகத்தில் இது மாதிரி அல்லாவிடத்திலே சொல்வான் மனிதன், நான் செய்யலை, அப்படிலாம் பாவம் செய்யலை, எந்த குற்றமும் செய்யலை. அப்படியா? உன்னோட உடல் உறுப்புகள் இப்போது பேசும் என்று அல்லாஹ் சொல்வான். கை பேசும். நாவை பேச வைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு கையை பேச வைக்க முடியாதா? அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது, எல்லா சக்தியும் இருக்கிறது. அதுதான் அல்லாஹ், அதுதான் அல்லாஹ். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். குர்ஆனை ஓதுகிற போது இந்த வசனத்தை நீங்கள் ஓதாமல் கடக்க முடியாது, கடந்து போக முடியாது. இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வுக்கு எல்லா ஆற்றலும் எல்லா சக்தியும் இருக்கிறது. நாவை பேச வைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கையை பேச வைக்க முடியாதா? இன்னைக்குள்ள டெக்னாலஜி உலகத்தில் எத்தனையோ கிராஃபிக்ஸை பார்க்குறோம். ஒவ்வொரு உறுப்புகள் அப்படி மாறுது, போகிறது வருது, இதெல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். இது அல்லாஹ்வால் முடியும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், நாளைக்கு மறுமையிலே உங்களுடைய உடல் உறுப்புகள் பேசும், உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்போ கை பேசும். நாவு நம்ம இப்போ பேசுகிறோம் பாருங்க, இந்த நாவு நமக்கு எதிராக பேசும். இப்போ நம்ம பேசுகிறோம், நான் இல்லை என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே மறுப்பான். இல்லை என்று அந்த நாவு அவனுக்கு எதிராக பேசும். நான் பொய் பேசினேன், புறம் பேசினேன், அவதூறு பேசினேன், இல்லாது பொல்லாது சொன்னேன், 4 பேர் சேர்ந்து இப்படி செய்தோம் என்று இந்த நாவு பேசும், எதிராகவே பேசும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி அந்த நாவை உடல் உறுப்புகளை பேச வைத்ததற்கு பிறகு அந்த மனிதன் சொல்வான், தன்னுடைய உடல் உறுப்பை பார்த்து அந்த மனிதன் பேசுவான், நாசமா போங்க. தன்னுடைய உடல் உறுப்பை அந்த மனிதன் பேசுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி சொல்கிறார். நாசமா போங்க, உங்களுக்காகத்தானே அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். நரகத்துக்கு நீங்கள் போகக்கூடாது, உடல் உறுப்புகள் நரகத்துக்கு போகக்கூடாது, நரக வேதனையை ஒவ்வொரு உறுப்புகளும் சந்திக்க கூடாது, அந்த நெருப்பினுடைய அந்த பாதிப்பை உணரக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு எதிராக உங்களுக்கு எதிராகவே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து மனிதன் பேசுவான். அதை பார்த்து அல்லாஹ் சிரித்து விடுவான். அதை பார்த்து அல்லாஹ் சிரிச்சிருவானா, மனிதன் இப்படி பேசுகிறானே என்று அல்லாஹ் சிரிப்பான். சிரித்ததோடு மட்டுமல்ல, அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுக்காகத்தானே அல்லாஹ்விடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன், இப்படியெல்லாம் எனக்கு எதிராக பேசிட்டீங்களே, சொல்லிட்டீங்களே என்று தன்னோட உடல் உறுப்புகளை பார்த்து மனிதன் பேசுகிற போது அல்லாஹ் சிரித்து விடுவான். சிரித்ததோடு மட்டுமல்லாமல் அவரை மன்னித்து விடுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மறுமையிலே அல்லாஹ்வோடு பேச முடியும் என்பதற்காக இந்த செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அர்ஹமுர் ராஹிமீன், கஃபூருர் ரஹீம். இப்போ குர்ஆனை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னேன். இன்ஷாஅல்லாஹ் குர்ஆனை ஓதுங்க, அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. சந்தேகம் இருந்தால் இமாம்கள் இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கஃபூருர் ரஹீம், கஃபூருர் ரஹீம், கஃபூருர் ரஹீம் என்று அதிகமாக வரும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இரக்கம் காட்டக்கூடியவன். அர்ஹமுர் ராஹிமின், உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கூடிய மக்களை விட அல்லாஹ் ரொம்ப இரக்கம் காட்டக்கூடியவன் என்றெல்லாம் குர்ஆனில் வருகிறது. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே பேசுகிறான். அப்போ மனிதன் உலகத்தில் என்ன பாவம் குற்றங்கள் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி தௌபா செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயார். இதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கம். இப்போ அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் பேசுகிறான், நம்மிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். நாமும் அல்லாஹ்விடத்திலே பேசலாம். ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பொதுவாக மனிதனுடைய எண்ணங்கள் இயல்பாக இருக்கிறது, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜும்மா உரைகளிலும் சரி, மற்ற நேரங்களிலும் சரி, ஒரு ஹதீஸை ஜும்மா உரைகளிலே சொன்னாலோ, ஒரு வரலாற்றை ஜும்மா உரைகளிலே சொன்னாலோ, அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்திலே இன்றைய காலகட்டத்திலே நெட்டிலே பார்த்து படித்தாலோ, இது எனக்கு தெரிந்தது தானே, இந்த ஹதீஸ் எனக்கு தெரியும், இந்த சம்பவம் எனக்கு தெரியும், இந்த குர்ஆன் வசனம் எனக்கு தெரியும். அப்படி அல்ல. அதிலிருந்து என்ன பாடம் படிப்பினை கற்றிருக்கிறோம் என்பதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு இயல்பாக மனிதன் அதை கடந்து போய் விடுகிறான். இது எனக்கு தெரியும், இந்த ஜும்மா உரையில் பயான் பண்ணாங்க, இமாம் பண்ணார், அது எனக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், இது எனக்கு நல்லா தெரியுமா, தண்ணிப்பட்ட பாடம் என்று சொல்லக்கூடிய அந்த நடைமுறை இருக்கிறது. தண்ணிப்பட்ட பாடம் என்பது அல்ல, எனக்கு எல்லாம் தெரியும் என்பது அல்ல.
அதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம், என்ன கற்றுக்கொண்டோம், என்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் என்பதுதான் ஒரு முஸ்லிமான ஆணுக்கு மண்ணுக்கு இருக்க வேண்டியது. ஒரு ஹதீஸ் சொல்ல போகிறேன், அதுக்காண்டி தான் இந்த செய்தி உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். இந்த ஹதீஸ் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பல ஜும்மா உரைகளிலே பயானில் கேட்டதாக இருக்கும், அல்லது உங்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயமாக இருக்கும். நபிசல்லாஹ் சொன்னார்கள், நபிசல்லாஹுடைய காலகட்டத்துக்கு முந்தைய காலகட்டத்திலே காட்டு வழியாக சென்ற ஒரு 3 நபர்கள் ஒரு குகைக்குள்ளே கடுமையான புயல் காற்று வீசக்கூடிய சமயத்தில் அந்த குகைக்குள்ளே போய்விட்டார்கள். உள்ளே போன நேரத்தில் கடுமையான புயல் காற்று வீசியது, குகை வாயில் அடைக்கப்பட்டது. உள்ளே மாட்டிக்கொண்டார்கள், வெளியே வருவதற்கு வாய்ப்பில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தார்கள், அந்த பாறாங்கல்லை அகற்ற முடியவில்லை. தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொண்டார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி, இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த வரலாற்று செய்தியை நான் சுருக்கமாக சொல்கிறேன், இது கவனிக்க வேண்டிய விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்திருக்கக்கூடிய இஹ்லாஸான நல்லறத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குகையிலிருந்து வெளியே வருவதற்கு நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவான். 3 பேரும் தங்களுக்கு மத்தியில் பேசிட்டு அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக பயந்து செய்த அந்த விஷயங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நான் இந்த மாதிரி இந்த காரியத்தை செய்தேன். யா அல்லாஹ், இந்த மாதிரி இந்த காரியத்தை செய்தேன். யா அல்லாஹ், இந்த மாதிரி இந்த காரியத்தை செய்தேன். உனக்காக செய்தேன், உனக்காக செய்தேன், உனக்காக பயந்தேன் என்று 3 பேரும் 3 காரியத்தை சொல்கிறார்கள். சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாறாங்கல்லை அகற்றி விடுகிறான், வெளியே வந்து விடுகிறார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது நீண்ட நெடிய ஹதீஸு, சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். சொன்ன நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வோடு பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். எதன் மூலமாக? இஹ்லாஸாக, மன தூய்மையாக, அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்திருக்கக்கூடிய அந்த நல்லறத்தின் மூலமாக மட்டும் அல்லாஹ்விடத்திலே எல்லா சூழ்நிலைகளிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்விடத்திலே பேச முடியும். அந்த மாதிரி ஒரு அமலை நாம் செய்திருக்கிறோமா என்று நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டும். நான் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக யாருக்கும் தெரியாமல் இந்த நல்லறத்தை செஞ்சேன், உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. உலகத்துக்கு நமக்கு என்னென்ன தேவை எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்ட அமலை நாம் செய்திருக்கிறோமா என்று யோசிக்கணும். அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு, அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்கு ஒரே நிபந்தனை, நீங்கள் செய்யக்கூடிய அமல் எனக்காக மட்டும் இருக்கணும். இருந்தால் என்னிடத்தில் துணிந்து நீங்கள் பேசலாம். உங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. நீங்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்க நான் தயார். ஆரம்பத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இப்படி அமல் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் பேசலாம். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். எனவே உலகத்தில் வாழ்கிற போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் நம்ம அல்லாஹ்வை மறந்தோ அல்லது சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு இடம் கொடுத்தோ, ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக நாம் வழி தவறி போனாலோ அல்லது மனம் போன போக்கிலே வாழ்ந்தாலோ அல்லது 4 பேர் பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில், விளம்பரத்திற்காக, பாராட்டுக்காகவோ ஏதோ ஒரு அமல் செய்திருந்தால் அதையெல்லாம் இனி விட்டு இனி செய்யக்கூடிய அமல் எந்த அமலாக இருந்தாலும் சரி ரொம்ப வேண்டாம். நடுநிசையில் இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகை சொல்லலை, இது வேற ஒரு ஹதீஸில் வரக்கூடியது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல், உலகத்தில் மனிதர்கள்லாம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் 2 ரக்காத் எழுந்து தொழுதால் போதும். 2 ரக்காத் எழுந்து தொழுதால் போதும். தொழுது விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். இது பொதுவான ஹதீஸ், நான் தஹஜ்ஜுத் தொழுகை சொல்ல வரவில்லை. அது வேறு, இது வேறு. இப்போ 2 ரக்காத் நீங்கள் மனிதர்கள்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் 1 மணிக்கோ 2 மணிக்கோ உங்களுக்கு விழிப்பு வருகிறது, முழிக்கிறீர்கள், நல்லா தூக்கம் வருகிறது, அசந்து தூக்கம் வருகிறது, தூங்கணும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதே அந்த தூக்கத்தை எல்லாம் துறந்து விட்டு, ஒரு ஹதீஸ் நம்ம ஜும்மா உரையிலே பயானிலே கேட்டோமே, நடுநிசி நேரத்திலே தூக்கத்தை துறந்து 2 ரக்காத் தொழுதால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் என்று நீங்கள் தொழுது, அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, கஷ்டம், துன்பம், துயரம் ஏதோ ஒன்று வணிகிறது. இப்போ ஒரு ஹதீஸ் சொன்னோம் பாருங்க, அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு, அல்லாஹ்விடத்தில் இதை சொல்லி பேசலாம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசு பணங்களை தர்மம் செய்து அல்லாஹ்விடத்தில் பேசுவது என்பது ஒரு வழிமுறை.
அதையும் தாண்டி எந்த விதமான செலவினங்களும் இல்லாமல் தூக்கத்தை துறந்து 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் எனக்கு ஒரு தூக்கம் வந்துச்சு, நல்லா நான் தூங்கிட்டு இருந்தேன், நல்லா இன்பமாக நல்ல தூக்கத்தில் இருந்தேன், உன்னை பற்றி ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு, நான் 2 ரக்காத்து எழுந்து தொழுதேன், அதன் காரணமாக இந்த 2 ரக்காத்து உனக்காக மட்டும் நான் தொழுதேன், அதன் காரணமாக எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை, இந்த பிரச்சனை, இந்த துன்பத்தை, இந்த நோய் நீ நீக்கி வைப்பாயாக. ஒரு வசீலா, அல்லாஹ்வோடு நாம் பேசுவதற்கு இஹ்லாஸான அமல் முக்கியமான காரணம். ஆரம்பத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் பேசலாம், துஆவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் பேசலாம். துஆ என்பது இஹ்லாஸான முறையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு துஆ கேட்பதில் ரொம்ப பிரியமான ஒரு சூழ்நிலை எது என்று சொன்னால் சஜிதாவில் வீழ்ந்து கேட்பது. இருகரம் ஏந்தி கேட்பது என்பது ஒரு புறம், இருகரம் ஏந்தி கேட்பது ஒரு புறம், சஜிதாவில் வீழ்ந்து கேட்பது இன்னொரு புறம். இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. துஆ கேட்பதிலே கூட அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? என்ன நினைக்கிறீர்கள்? சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்றால் என்ன? கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்க. யா அல்லாஹ், உன்கிட்ட சரணடைஞ்சிட்டேன், இனிமேல் உலகத்தில் எனக்கு எதுவுமே கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் தாங்க முடியாத, எதிர்கொள்ள முடியாத என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் உன்கிட்ட சரணடைஞ்சிட்டேன், இனி நீ தான், உன்னை தவிர இதை யாரும் சரி பண்ண முடியாது, உன்னை தவிர யாரும் இதை கொடுக்க முடியாது, நீதான் எல்லாம் என்ற அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடியதான் சஜிதா. அதனால்தான் சஜிதா அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்யணும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. நீ தலையை சாய்க்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர உலகத்தில் யாருக்கு இருக்கக்கூடாது. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே ஒருவர் இன்னொருவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருந்தால், நான் சொல்லணும்னு நினைத்தா யாருக்கு சொல்வேன்னு சொன்னால் ஒரு மனைவி கணவனுக்கு செய்யலாம் என்று சொல்வேன் என்று சொன்னார்கள். சொல்லலை, சொல்வதாக இருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சஜிதா செய்யலாம் என்று சொல்வேன் என்று சொன்னார்கள். அப்படியே தடுத்து விட்டார்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சஜிதா என்ற ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி விட்டார்கள். இப்போ நம்ம சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. குர்ஆனிலே ஒரு வரலாற்று செய்தி, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எடுத்து படித்து பார்க்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். 28வது ஜுஸு கது சமியல்லாஹ் என்ற அந்த வசனம் வரும். அந்த சூராவினுடைய விளக்கம் அல்லது அதனுடைய தமிழாக்கம், தர்ஜுமாவை எடுத்து படித்தாலே புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய பின்னணியை மட்டும் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். ஹவுலா பிந்து சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழியர், அவர்களுக்கும் அவுஸ் பிந்து சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய அவருடைய கணவருக்கும் மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை. கணவன் மனைவி என்று சொன்னாலே பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். அது இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை இனிக்காது. பிரச்சனையும் வரணும், சந்தோஷம் வரணும், கவலையும் வரணும், துக்கமும் வரணும், எல்லாம் மாறி 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 வந்தால் தான் வாழ்க்கை. ஒரே நிலைமையில் போனால் அது வாழ்க்கை கிடையாது. அந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதில் அந்த நேரத்தில் அவுஸ் பின் சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். தலாக் அப்போது கடமையாக்கப்படவில்லை, தலாக் என்ற முறை அப்போது இல்லை. அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையிலே லிஹார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருந்தது. லிஹார் என்றால் ஒப்பீடு செய்தது. தன்னுடைய மனைவியை கோபத்தின் காரணமாக அன்தி க லஹரி உம்மி, நீ என்னுடைய தாயை போல என்று சொல்லிவிட்டார்கள். தாயை போல என்று சொல்லிவிட்டால் கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடாது, தலாக் என்று அர்த்தம். அந்த காலகட்டத்தில், அந்த சூழ்நிலை, ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சனை இப்படி ஆகிக்கொண்டே இருக்கிறது. 2 பேரும் பின்னாடி வருத்தப்படுறாங்க. நம்ம அவசரப்பட்டு கோபத்தில் நம்முடைய மனைவி இப்படி சொல்லிட்டோமே, அதனால் பிரச்சனைகள் வருகிற போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, கோபத்தினுடைய வெளிப்பாடு எவ்வளோ நேரம் தெரியுமா? ஒரு மனிதனுக்கு கோபம், உச்சகட்டம் கோபம் வந்ததனுடைய வெளிப்பாடு எவ்வளோ தெரியுமா என்று ஆய்வு அறிக்கையில் சொல்லக்கூடிய நேரம் 1 நிமிஷம்தான், அல்லது அதை விட குறைவு தான். 1 நிமிஷம்தான் ஒரு மனுஷனுக்கு உச்சபட்சமான கோபம், அதுக்கடுத்து இருக்காது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் அமைதியாக இருங்க, நின்றுக்கிட்டு இருந்தால் உட்காந்துருங்க, உட்காந்துருந்தா படுத்துருங்க,
நோக்கம் என்ன தெரியுமா? அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது. இப்போ உள்ள காலகட்டத்தில் சொல்லணும்னு சொன்னால் கோபம் தான் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும். கணவன் மனைவிக்கு மத்தியில் கோபமா, அண்ணன் தம்பிக்கு மத்தியில் கோபமா, நண்பர்களுக்கு மத்தியில் கோபமா, பொதுவாக ஒரு பிரச்சனையா, கோபம் உச்சகட்சமான நிலை இருக்கிறது, அந்த இடத்த விட்டு போய்விட்டால் முடிந்து விடும். அதுக்கு பிறகு யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனையை கொடுத்து விடுவான். இப்போ அந்த ஹவுஸ் சாமி திரளில் ஆகுத்தால் அன்பவர்கள் யோசிக்கிறார்கள், ஆக அவசரப்பட்டு கோபத்தில் இப்படி சொல்லிட்டோமே, இப்போ கணவன் மனைவியை சேர்ந்து வாழ முடியாத. உடனே ஹவுலா பின் சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்திலே சென்று பேசுகிறார்கள். யார் ரசூலல்லாஹ், எனக்கும் என் கணவருக்கும் மத்தியில் பிரச்சனை, கோபத்தில் இந்த மாதிரி அன்திக லஹரி உம்மி என்று சொல்லிவிட்டார்கள், நானும் கணவனாக மனைவியாக வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டு போய்விட்டது, என்ன செய்வது? ஆனால் என்னுடைய கணவர் வேண்டும் என்றே சொல்லவில்லை, நான் வேண்டாம் என்ற ஒரு காரணத்தை வைத்து சொல்லவில்லை, கோபத்தில் சொல்லிவிட்டார். அதெல்லாம் முடியாது, தலாக்கு நிகழ்ந்து விட்டது, கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ முடியாது, கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ முடியாது. ரசூலுல்லாஹ் டிக்ளர் உறுதியாக சொல்லிவிட்டார்கள், வாழ முடியாது. இந்த பெண்மணி என்ன செய்தார்கள் தெரியுமா? ஹவுலா பின் சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லாஹ்விடத்திலே சஜிதாவில் வீழ்ந்து துவா கேட்டு, யா அல்லாஹ், எனக்கு ஒரு வழியை நீ காட்டணும், எனக்குன்னு ஒரு வழியை காட்டணும். இதாங்க உண்மையான ஈமானுடைய பக்குவம். சும்மா துவா கேட்குறாங்க, யாரெல்லாம் எனக்கு இதை கூடி, யாரெல்லாம் எனக்கு அதை கூடி, அங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு, அங்கே வெளியே யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதையும் கவனிச்சுக்கிட்டு, இதுவல்ல துவா, இதுவல்ல துவா. நீங்கள் துவா கேட்டால் 1 நிமிஷம் கேட்டாலும் சரி, 5 நிமிஷம் கேட்டாலும் சரி, அரை மணி நேரம் கேட்டாலும் சரி, முழுக்க முழுக்க ஒரே சிந்தனையோடு இதா சால்த்துமுல்லாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டால் உறுதியான நம்பிக்கையோடு கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம காட்டி தந்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். சஹாபியத்தான பெண்மணிகள் சஹாபிகள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள், எல்லோருமே அப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க. நாம தான் அந்த உலக முகத்தில் மூழ்கி போயிட்டு ஏனோதானவென்று துவா கேட்டு கொண்டிருக்கிறோம். கேட்டார்கள் ஹவுலா பின் சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு வழியை கண்டிப்பாக காட்டணும், இந்த சட்டத்தை நீ மாற்றி அமைக்கணும், எனக்கு ஒரு வழியை காட்டணும். உறுதியாக நம்பிக்கையாக அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள், துவா கேட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கது சமியல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக என்று வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதான் அந்த உங்களுக்கு ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தின 28வது ஜுஸு, அது நீங்கள் எடுத்து அப்படியே படித்து பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்தினான், சட்டத்தை மாற்றி அமைத்தான். கணவன் மனைவியாக வாழ முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கு பிறகு உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே பேசிய காரணத்தினால், துவா கேட்டதின் காரணமாக அல்லாஹ் அந்த சட்டத்தை மாற்றி, கணவன் ஒரு தாய் என்பவள் உண்மையிலேயே தாய்க்கும் இதற்கு என்ன வேறுபாடு என்று அந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து, நீங்கள் சொன்னது தாய்க்கு ஒப்பானது கிடையாது, அதனால் பரவாயில்லை, நீங்கள் 60 நோன்பு வைக்க வேண்டும், 60 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், ஒரு அடிமையை உரிமையை விட வேண்டும் என்ற 3 வழிமுறை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இந்த 3ல் ஒன்றை செய்தால் அந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை ஏற்படுத்தியதாக இந்த வரலாற்று குறிப்பிலே பார்க்கிறோம். பிந்தைய காலகட்டத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஒட்டகத்திலே வந்து கொண்டிருப்பார்கள். வயதான அந்த பெண்மணி வந்து கொண்டிருப்பார். ஹவுலா பின் சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி நேர அந்த பெண்ணிடத்திலே சென்று சலாம் சொல்லி பேசி விசாரித்து விட்டு நலன் விசாரித்து விட்டு மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடங்குவார்கள். இருக்கக்கூடிய தோழர்கள் கேட்பார்கள், அமீருல் மூமினீன் அவர்களே, நாங்கள் பல சந்தர்ப்பத்தில் உங்களை பார்த்துருக்கிறோம், இந்த வயதான பெண்மணி வரக்கூடிய நேரத்தில் மட்டும் நீங்கள் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அவருடைய சலாம் சொல்லி நலன் விசாரித்து போயிரு, என்ன காரணம்? என்ன காரணம்? யார் தெரியுமா அந்த பெண்ணு? இந்த பெண்ணு யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே பேசிய பெண்மணி, அல்லாஹ்விடத்திலே பேசிய பெண்மணி. அல்லாஹ்வே அந்த பெண்ணிடத்திலே பேசியிருக்கிற போது நான் பேசுவதற்கு என்ன என்று சொன்ன வரலாற்று குறிப்பையும் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வோடு பேசுவதற்கு அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வாய்ப்புகளை தொழுகையின் மூலமாக துவாவின் மூலமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நாம் அதை செய்யாமல் இருக்கிறோம். சொல்லப்பட்டதனுடைய சுருக்கம் இதுதான். உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை, கஷ்டம், துன்பம், துயரம், நோய் நொடிகள் என்ன இருந்தாலும் சரி, 2 ரக்காத் தொழுங்க, தஹஜ்ஜத் தொழுங்க, துவாவில் சஜ்தாவில் வீழ்ந்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கான். நாம் மாறணும், இஹ்லாஸான எண்ணம் ஏற்படணும். அது இருந்தால் இப்போ சொல்லப்பட்ட இந்த நிலைமை நமக்கு மாறும், அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுப்பான். இதுதான் வரலாற்றில் நடந்த முக்கியமான சம்பவத்தினுடைய நோக்கம். வரக்கூடிய காலத்திலே ஈமானிலே உறுதியாக இருந்து அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்களோ, சஹாபா பெருமக்கள் சஹாபியத்தான பெண்மணி எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களோ,
அந்த அடிப்படையில் வாழ்ந்து இம்மையிலையும் மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்து அருள் புரிவானாக. வரக்கூடிய காலத்தில் கெட்ட நோய்களை விட்டும் கெட்ட மரணத்தை விட்டும் கெட்ட நிலைமை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு பரிபூர்ண ஈமானோடு உடல் ஆரோக்கியத்தோடு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் வாழச் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.